வாங்கடி வாங்க, உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன், உங்கள் வாயிலிருந்தே வரணும்னு. எனக்கு தெரியும்டி உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தெரியும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். சரியா, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கடி. என் பேரனுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு எனக்கு தெரியும். இப்போ தான் உங்கள் கண் முன்னாடி தானே என் பையன் சொல்லிட்டு போனான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க. அத்தை இது சரியில்லைங்க அத்தை, அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. இது அவனுக்கு பிடிக்காத கல்யாணமா? அது என்ன கல்யாணம் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பேசாத. ஏப்பா நீங்களா பாட்டிக்கு எடுத்து சொல்ல மாட்டிங்களா? அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான், நீங்களும் பேசிட்டீங்க. நாங்கள் என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்படி ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம்னா போதும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நல்லபடியாக வசதியான பொண்ணாக நல்லபடியாக இருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் வசதி இல்லாத பொண்ணை பார்த்து வச்சுருக்கிறீங்க. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ உண்மையாலுமே ஆமாம், எங்களுக்கு பிடிக்கல. இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். நாளைக்கு அவன் வெளியில் தெருவில் போகும்போது அவனுக்கு இந்த பொண்ணு இன்னார் பொண்ணு அப்படிங்கிறது சொல்லணும்ல. நம்ம அவனுக்கு வெளில நல்லா வசதியான பொண்ணாக இருந்தால் தானே அவனுக்கு சொல்கிறது கௌரவமாக இருக்கும். இது உங்களுக்கு புரியாதா? ஓஹோ, அம்மாளும் மகளும் கௌரவத்துக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. நல்ல பொண்ணு, நம்ம பையன் நல்லா பார்த்துக்குவான்லாம் எதிர்பார்க்கல, அப்படி தானே? ஏராஜி நீயுமா? நான் இவ்வளோ மாதிரிலாம் எதிர்பார்க்கலைங்க. கொஞ்சமாவது வசதியாக இருக்கணும், அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லைங்க. அதுதான் எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னங்கடி, எல்லாம் ஒன்று தாண்டி. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கும் தெரியும், பையனுக்கும் தெரியும். சரியா, நீங்கள் அமைதியாக இருங்கடி. சரி, அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவ்வளோதானே. அந்த பொண்ணுக்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்குறேன், அந்த வீட்லேயும் பேசுகிறேன். அவங்களும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுலாம், வேறு பொண்ணை பார்க்கலாம். சரியா, நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்கடி, என்ன மாதிரி பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். அம்மா, இனிமேல் கிளவி தானாவது ஏதோ டவுட்டாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஆமாண்டி ஆமாம், இந்த கிளவி ஏதோ வேலை பார்க்க போகிறா, அதுக்கு தான் இந்த பிளான் போட்டிருக்கிறா. அத்தை, நீங்கள் உங்கள் விருப்பப்படியே பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் பையனுக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கணும். இல்லாமல் அவனை பண்ணி வச்சுட்டு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. சின்னதுலேருந்து பால் ஊட்டி சீராட்டி நான் என் பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நல்லா பார்த்துக்கக்கூடிய பொண்ணாக வேணும். நான் அதை மட்டும்தான் யோசிக்கிறேன், பணமெல்லாம் நான் யோசிக்கிறேன். அப்படியா, பணம் யோசிக்கலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உனக்கு என்னடி பிரச்சனை சொல்லடி. நம்ம மருமகளாக வந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியாதா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அவங்க வீட்டுனால? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அதான்டி, அப்படி என்ன பிரச்சனை நடந்தது சொல்லு. நீயே எல்லாத்தையும் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எல்லாத்து மேலேயும் பழி போடாத தயவு செய்து. ஆமாம், அதான் அவளுக்கு வந்தால் தானே வலி வேதனையும் தெரியும். உங்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது? வருட்டு, எவ மருமகளாக வரா, எனக்கு பிடிக்காத எவ வந்தாலும் அவளை நான் விட்டு வைக்க மாட்டேன். ஆமாம்மா, நமக்கு பிடிக்காம எவளுமே வரக்கூடாது. சரி, உங்கள் மைண்ட் வைஸ் நான் சொல்லட்டுமா? நமக்கு பிடிக்காது எவ்வளோ வந்தாலும் அவள் துரத்தி அடிக்கணுன்றதை உங்கள் மைண்ட் வைஸ் அதானடி? இதுக்கு மேலே நம்ம இங்கே என்ன இந்த கிழவி நம்ம சும்மா விட மாட்டோமா? வா போகலாம். இப்போ என் கண்ணு முடியே அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க. விருப்பம் இருக்கா இல்லையான்னு உடச்சி கேளுங்க. இதுக்கு மேலே நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது. என் பையனுக்கு வேறு நல்லா வரணும்னு வந்துகிட்டே இருக்குது, அதையாவது நான் பார்ப்பேன். அம்மா, எங்கேருந்துமா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? ஆமாண்டி, சும்மா பார்த்துட்டே இருந்தால் இவங்களுக்கு தலைக்கு மேலே ஏறிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒரே முடியாக பேசணும், திடீர்னு தைரியம் வந்துச்சு பேசணும்னு பேசிட்டேன்டி. ஓஹோ சரிடி, இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன்டி. ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன். சரியா, அமைதியார். யாருங்க ஃபோனில்? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தாண்டி ஃபோன் பண்ணுறாங்க. அதான் இந்த பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க, எடுத்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. என்ன திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க, என்னாச்சு? ஏப்பா, அவன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையாப்பா? என் பேரன் இன்னைக்கு பார்த்து பேசியிருக்கான். அவன் பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி சொல்லியிருக்காதாம்மா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க அத்தை? அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட அவள் எதுவும் சொல்லலையே. இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம் தானே என்கிட்ட சொன்னான். என்னன்னு தெரியலப்பா. நீ முதல்ல உன் பொண்ணுக்கிட்ட ஃபோன் கொடு, அவகிட்டையும் நாங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது சரி வருமானு எங்களுக்கு தெரியல. பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு என் பேரன் வாழ்க்கையை நாசம் பண்ண முடியாதுப்பா. ஏங்க என்னாச்சு? என்னாச்சு உங்கள் முகம் மாறுது? மதுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்காளாம்மா. அதான் என்னன்னு கூப்பிட்டு கேட்குறாங்கம்மா. மதுவை கூப்பிடு. ஐயோ, இவளுக்கு இதே பழகப்பாச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் மண்டில் ஏறி தொலைய மாட்டேது. என் மது இங்கே வா. இப்போ எதுக்குங்க அவளை கூப்பிட சொன்னீங்க? நம்மளே பேசி முடிச்சிடலாங்க. சொல்லுங்கள், அவளுக்கு சம்மதம் தான் சொல்லுங்கள். அவளுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான் எங்ககிட்ட சொன்னான். நீங்கள் அதில் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, அதெல்லாம் வேண்டாம், நீ அவகிட்ட கொடு. நீங்கள் சொல்கிற சமாதானமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவள் வாயில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மது கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாங்கடி. கூப்பிடு அவளைய. மது இங்கே வா.
ஏப்பா ஏமா கூப்பிட்டீங்க? என்னாச்சு? ஏன் ஒரே பதட்டமாக இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாவா இருப்பாங்க? உன்கிட்ட எத்தனை தடவை படித்து சொன்னேன், இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? பாரு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னை பார்த்து எங்களை அசிங்கப்படுத்தணுன்னே இருக்கியா நீ? அவ்வளோ தூரம் உனக்கு அம்மா சொன்னலடி. உனக்கு உங்கள் அப்பா வாழ்க்கையை விட, உங்கள் அப்பா உயிரை விட உனக்கு நீ தான் முக்கியம் இல்லையா? சந்தோஷம். உனக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லு. போகுது, எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். அம்மா நான் அவங்கக்கிட்டலாம் எதுவும் சொல்லலம்மா. சொன்னேன். அப்புறம் யார்கிட்டடி சொன்னேன்? மாப்பிள்ளை கிட்ட நீ சொல்லலையா? என்ன தாண்டி உன் நினப்பில் இருக்கிற? சொல்லுடி. அம்மா நான் தான் உங்ககிட்ட இந்த கல்யாணம் வேணும்னு முதல்ல இருந்தே சொன்னேனே. நீங்கள் தான் அதையும் மீறி ஏற்பாடு பண்ணீங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவரை பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. அவர் என்னை டார்ச்சர் பண்ணார், அதான் சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைம்மா. சந்தோஷம்டி, சந்தோஷம். உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு எனக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் புருஷனை பாருடி, மனசோடஞ்சு நிற்கிறான்டி. அவருக்கு உன் கல்யாணத்தில் எவ்வளோ ஆசையாக இருந்தார் தெரியுமா? இப்போ பாருடி அவரை. சந்தோஷமாக இருடி. ஏம்மா நீங்களும் என்னையே திட்டுறீங்க? இப்போ என்னம்மா உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம்னு நான் சொல்லணும், அவ்வளோதானம்மா நான் சொல்கிறேன். ஒன்றும் சொல்ல தேவையில்லை, போதும். நீ பண்ண வரைக்கும் உன் விருப்பம் என்னவோ அதையவே நீ சொல்லு. இனிமேல் உனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவரும் பண்ண விட மாட்டேன். நீ உன் இஷ்டப்படி இரு. தயவு செய்து இனிமேல் எங்ககிட்ட பேசாத. என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. பொண்ணு வந்துட்டாலா இல்லையா? வந்துட்டா இருங்க கொடுக்குறேன். மது, இந்த பாட்டி தான் உங்ககிட்ட பேசணுமாமா. சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காங்க? அத்தை எப்படி இருக்காங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாட்டி? உங்ககிட்ட நல்லா விசாரிக்க நான் கூப்பிடலம்மா. எனக்கு பதில் வேணும். உனக்கு என் பேரனை கட்டிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு உடச்சி சொல்லிடுமா. ஏன்னா நாங்கள் இதை நினச்சிட்டு எங்கள் பேரனுக்கு வேறு பொண்ணை பார்க்காமலும் இருக்க முடியாது. நீ எது வேண்டாலும் ஓப்பனாக சொல்லுமா. பாட்டி நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல பாட்டி. அப்புறம் ஏன் பாட்டி என்கிட்ட ஒன்றும் என் பேரங்கிட்ட ஒன்றும் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொன்றுமா சொல்லிட்டு இருக்காதம்மா. உண்மையாக உனக்கு இது மனசை தொட்டு சொல்லு. இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? உண்மையாக சொல்லு. உனக்கு என் பேரனை நிஜமாக பிடிக்கல? பாட்டி உங்ககிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே பாட்டி, என்னோட விஷ் இதுதான்னு. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை பாட்டி. அவர்கிட்டயும் நான் எதுவும் சொல்லலை பாட்டி. பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவுமே நான் சொல்லலை. உண்மைதை நான் ஒத்துக்கிறேன் பாட்டி. நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. மது, இப்படி சொல்கிறது எப்படிமா சரி வரும்? இது வாழ்க்கை விஷயமா? இதுவும் வாழ்க்கை விஷயம் முக்கியமா? எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுத்துப்படாது. ஒன்றா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி பிடிக்கலன்னு சொல்லு. ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுமா, அவ்வளோதான். ஏமா மது, உண்மையாலுமே உனக்கு அந்த பையனை பிடிக்கலையாமா? சொல்லுமா, அவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லிடுமா. அப்பா நீங்களும் அப்பா என் மனசை நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்களாப்பா? சொல்லிடு, சொல்லிடு. இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, நீ மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லிடு. உனக்கு என்னமோ அதை விருப்பமோ அதை செய். எங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், உங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கவே வேண்டாம். விருப்பம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணது எங்கள் தப்பு தான். மன்னிச்சுக்கோமா. உன் விருப்பத்தை சொல்லு. வாங்க நம்ம போகலாம். இப்போ ஏதாவது பேசுவா, அதை கேட்டு மனசு இன்னும் எனக்கு வலிக்குங்க. இருமா இரு, என்ன அவ முடிவுன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம பொண்ணுக்கு பிடிக்காம எதுவும் பண்ண வேண்டாமா? நீங்கள் செல்லம் கொடுத்து தான் அவளுக்கு உண்மையான நடைமுறை என்ன, வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அவள் வாழ்க்கை அவள் கையில். இனி இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்னால் சொல்ல முடியாதுங்க. என்னம்மா மது, ஒரு பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். நானும் இவ்வளோ நேரமாக கேட்டுகிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பதில் ஓப்பனாக சொல்லுங்கள். இங்கே உங்கள் பதில் தெரிஞ்சுக்க தான் நாங்கள் எல்லோரும் ஆர்வமாக இருக்கோம். எதுனாலும் மறைக்காமல் ஓப்பனாக சொல்லுமா. அவ்வளோதாம்மா. இது உங்கள் கல்யாண வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் சாகர வரைக்கும் இருக்கும். அதனால் விருப்பம் உன்னோடையதுமா. எங்களுக்கு எந்த விருப்பம்னாலும் ஓகே தான். இதனால் நம்மளோட உறவு முறைகள் என்றைக்கும் மாறிடாது. அதனால் தைரியமாக நீ சொல்லுமா. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமான விருப்பம் பாட்டி. இனி யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள், அவங்கக்கிட்டேயும் நான் சொல்கிறேன். போதுமா பாட்டி? எனக்கு உங்கள் பேரனை பிடிச்சிருக்கு பாட்டி. பிடிக்காமலாம் இல்லை, நான் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை பாட்டி. எனக்கு இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமான விருப்பம் தான். போதுமா பாட்டி? வேறு ஏதாவது வேணுமா? இல்லை உங்கள் பேரன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். அவர் நேற்று கேட்கும்போது அவருக்கு நான் தெளிவான பதில் சொல்லலை. அவர்கிட்டயே சொல்லுங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமான விருப்பம். போதுமா பாட்டி? ஐயோ தங்கமே, இதை தாண்டி உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். வேறு ஏதாவது மாற்றி சொல்லிடுறேன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி. ரொம்ப சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷம்.
இதுவே போதும்டி எங்களுக்கு. என்னம்மா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, அவளும் இப்படி சொல்லிட்டா. அதாண்டி நானும் பார்த்துட்ருக்குறேன். என்னடி பொசுக்குன்னு இப்படி மாறிடுச்சு. இனி இதுக்கு வேறு நம்ம பிளான் போடணுமாடி? ஐயோ, அப்புறம் ஏண்டி மாப்பிள்ளைக்கிட்ட பிடிக்கலன்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்க, இப்போ பிடிச்சிருக்குன்னு இவ்வளோ சந்தோஷமா சொல்கிற? இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மது, ரொம்ப சந்தோஷம். என் பேரங்கிட்ட சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவான். சரி மது, பார்த்துருங்க, வைக்கிறேன். எனக்குள்ளே இருக்க கவலைகள் எனக்குள்ளே தாம்மா இருக்குது. உங்ககிட்ட தான் வெளிக்காட்ட முடியாதுமா. அப்பாவுக்கு உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம் இருக்குமா. அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் ஒத்துக்கிறேம்மா. அவர் என்னை புரிஞ்சுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கம்மா. நிச்சயமாக கடவுள் எனக்கு அது ஏதாவது உதவி பண்ணுவார். அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கேன். இப்போ என்னடி சொல்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு பரிபூர்ண சம்மதம்ட்டா. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அவனே கூப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வேலையை பாருங்கள். இப்போதான் மது அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையை நீ ஏதாவது மாற்றிக்குவேன்னு ரொம்ப பயந்தம்மா. இது உனக்கு சரியான வாழ்க்கைம்மா. இப்போ தெரியாது, அம்மா சொல்கிறதோட அர்த்தம் பின்னாடி உனக்கு புரியுமா. புரிஞ்சுதான்? அப்பா பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு பாரு. நான் பயந்துட்டேன் மது. நீ ஏதோ பிடிக்கன்னு சொல்லிட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இது ஒரு கிடைச்ச நல்ல வாழ்க்கை மது, அதனால் கைவிட்டுறாதம்மா. அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் நீ நல்லா இருக்கணும்மா. அதுக்காக தான்மா இந்த வரன்னு பார்த்ததுக்கு உனக்கு. சரிம்மா, சரிப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான்ப்பா. இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 பேரும் ஹாப்பியாக? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலாமா, சரியா? இப்போ எதுவும் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கம்மா. சரிடி தங்கம், சரி, நாங்கள் போய் என் வேலையை பார்க்குறேன், சரியா? அது நீ அப்பாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாடி. நேற்று நைட் ரொம்ப இரும்பிகிட்டே இருக்காருடி, போயிட்டு வரியா? சரிம்மா. அப்பா ரெடியாகுங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சரி மது, சரி, போயிட்டு வரலாம். என் மகனே, உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் பாரு மூஞ்சிய எப்படி இருக்குதுன்னு வருடா. கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான்னு நம்பியிருப்பாளத்துக்கு ஒத்துக்கிட்டதுன்னு எப்படி இருக்காது பாரு உன் மூஞ்சி. ஆமாம்மா ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதாம்மா. 2 பேர் மூஞ்சியும் பாருங்க. இப்போ இந்த விஷயத்தை இப்போவே ஆர்கே கிட்ட சொல்லணும். ஆர்கேவை கூப்பிட்டுறான். ஆர்கே கொஞ்சம் இங்கே வாப்பா. ஏன் பாட்டி? என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? டேய், அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும். போதும் பாட்டி, போதும். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலங்கிறத நான் எத்தனை தடவை என் காதால் கேட்குறது. தயவுசெய்து போதும் பாட்டி. இதுக்கு மேலே என்னை ஏதாவது சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க பாட்டி, ப்ளீஸ். ஏய், ஃபஸ்ட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்க முதல்ல நின்று கேளுடா. என்ன பாட்டி சொல்லுங்க. அந்த பொண்ணு வீட்லேயும் பேசினேன், அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசினடா. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம்டா. நீ என்னடா லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்க? அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது விளாண்டுருக்கலாம். ஏதாவது நீ பாட்டுக்கு போய் கேட்டிருப்ப. அந்த பொண்ணு பயத்தில் கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். புரிஞ்சுக்காமல் இங்கே வந்து தையத்தக்கா நாடனே. இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், எங்கிட்ட பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன்னு கேட்டதுக்கு ஆமாம் பாட்டி எனக்கு இப்போவும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கா. சரி, அந்த கல்யாணத்தை பரிபூர்ண சம்மதம் தான் சொல்லியிருக்கா. புரிஞ்சுதா? இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். அடுத்து இந்த கல்யாணத்துக்கு என்ன நடக்குமோ அதை நம்ம பார்க்கலாம். என்ன பாட்டி சொல்கிறீங்க? நிஜமாவா? அப்போ என்கிட்ட வேணும்னே சொல்லியிருப்பாளோ? இருக்கலாம்டா, இருக்கலாம். சரியா? உன்னை போய் நேரில் பேச அனுப்பிச்ச பாரு, அது ஏன் தப்பு தான். ஆமாம், அம்மாவும் அக்காவும் ஏன் சோகமாக இருக்காங்க? அது அவ்வளோகளே நீ கேளு ஏன்னு. சரிடா, நான் போய் தூங்குறேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரியா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிம்மா, சரி, நானும் போய் தூங்குறேம்மா, எனக்கு டயர்டாக இருக்குது. ஐயா ஜாலி, இவளுக்கு என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சிருக்கா பாரு இவளைய. நாளைக்கு எங்காவது பார்க்குற அவளை வச்சுக்கிறவங்க. சரிம்மா, நானும் போய் தூங்குறேன் பாட்டி, நானும் போய் தூங்குறேன். என்னம்மா நடக்குது இங்கே? அதாண்டி எனக்கும் புரியல. இந்த கிழவி ஒன்று சொன்னான், அவனும் மண்டையாடிட்டு போயிட்டான். அம்மாக்கா அக்காவும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டான். அவங்களே கேளுனுக்கு யார் நம்மளை கேட்டானாடி, நம்மளை மதிச்சானாடி. அவள் ஒத்துக்கிட்டான்னு சொன்னாலுமே ஓவராக ஆடுறாண்டி. என்னாலேயே முடியலடி. காயு, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பிளான் பண்ணுமா, என்னால் முடியலம்மா. சரிம்மா, எப்போ பாரு என்கிட்டே சொல்லிக்கிட்டு இப்படி நீ யோசிக்க வேண்டாம்ல. என் உதவாக்கிற புருஷன் ஒருத்தர் இருப்பானே, அவனை கூப்பிட்டு ஏதாவது பண்ணுவோம்மா. பண்ணு. பண்ணுறேங்கிற என்ன பண்ண போறியோ எனக்கும் தெரியல. என்னமோ பண்ணு. அப்போ நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டியதானே, என்னையே பிடிச்சி தொல்லை பண்ணுற. ஒன்றுமே இவ்வளோ சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணுடி. இது உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை தான் நமக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. மட்டும் இங்கே உள்ளே வந்தால் உன் தம்பி எப்படியாவது மாற்றி அப்போ கரெக்ட் பண்ணி அவள் பக்கம் இழுத்துக்குவா. என்னமோ பண்ணு, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஆமாம்மா, ஆமாம். எப்படியாவது கல்யாணத்தை யோசிக்கலாமா? சரிம்மா, நான் போகிறேன். என் பிள்ளை எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. போ வேலையை பாரு, போ.